ஸோ அந்த வீடியோக்காக எங்கே வந்திருக்கோம்னா கோயம்புத்தூர்ல இருக்க பபுள் மேட்ரஸ் தான் விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கூட ப்ரோ இருக்காரு, அவர் டிக்கெட் தெரிஞ்சுக்கலாம். பிரதர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கம்பெனி நேம், லொகேஷன் சொல்லுங்களேன். கம்பெனி நேம் வந்து சாஸ்தா குரூப்ஸ் பபிள் மேட்ரஸ். ஓகே. நம்மளது வந்து சென்னை, காரைக்குடி 2 லொகேஷன்ல பிரான்ச்சஸ் இருக்கு. இப்போ நம்ம பேசுறது வந்து கோயம்புத்தூர் பிரான்ச். ஓகே ப்ரோ லேட்டக்ஸ்னா என்ன, எப்படி வாங்குறது, யார் வாங்கலாம் யார் வாங்க கூடாது, நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு இப்ப. ஏன் எல்லாரும் லேட்டெக்ஸ் மட்டும் தான் வாங்கணும்? ஏன்னா லேட்டக்ஸ் தான் இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. யூடியூப் ஓபன் பண்ணாலே லேட்டக்ஸ் ஸ்கேம் அது இது அவேர்னஸ்ன்றாங்க. அதான் நான் எனக்கு ஒரு சொல்றேன், கிளியரா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. லேட்டெக்ஸ் மஸ்ட்ன்ற ரூல் என்னைக்கும் கிடையாது. ஓகே. எங்கேயும் கிடையாது. ஓகே, புரியுதா? இப்ப இதுக்கு முன்னாடி லேட்டெக்ஸ் வர்றதுக்கு முன்னாடிலாம் நீங்க தூங்கவே இல்லையா? தூங்கணும், நல்லா தூங்கணும். அந்த லேட்டக்ஸ்னா என்ன ப்ரோ? அதான் லேட்டெக்ஸ் தான் போட்டு மெத்த எடுங்க, அதுதான் போட்டு எடுக்கணும்ன்றது போய். ஓகே, கரெக்டா? எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது ப்ரோ, இதுக்கு முன்னாடி கூட லேட்டெக்ஸ் இருந்துச்சு. இப்போ ஹீட் அதிகமாக ஆக ஆக ஆல்டர்னேட் சோர்ஸ் என்ன இருக்கு நம்ம படுக்கிறதுக்கு? ஓகே. ஸோ லேட்டெக்ஸ் இது நல்லா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். ஓகே, இது யார் வாங்கலாம் யார் வாங்கக்கூடாது ப்ரோ? இப்போ நிறைய பேர் சொல்றது என்ன, ரொம்ப இடுப்பு வலிக்குது, லேட்டெக்ஸ் போட்டு நீங்க மெத்த போட்டுக்கோங்க. கரெக்டு தானே? ஓகே. லேட்டெக்ஸ் போட்டு வலிக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா? அதான் சொல்றேன், இடுப்பு வலிக்கும் லேட்டெக்ஸ்க்கும் சம்பந்தமே இல்லை. சம்பந்தம் இல்லை. எந்த எப்படி சொல்றது ப்ரோ, ப்ராக்டிக்கலா லேட்டெக்ஸ்னால இடுப்பு வலி குறையணும் எந்த விதமான ஒரு எவிடன்ஸும் இல்லை. ஓகே. அப்புறம் எப்படி இப்போ இடுப்பு வலினாலே லேட்டெக்ஸ் தான் போகணும்னு சொல்றாங்க? அதுதான் ப்ரோ கேட்குறேன், உங்களுக்கு நீங்களே சொல்லுங்களேன். அதெல்லாம் மஸ்ட்ன்றது கிடையாது ப்ரோ. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அதுக்கு மேலே நீங்க டாப் அப் பண்ணிப்பீங்களா உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர், அடிஷ்னலாக கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி இது அதே மாதிரி தான் லேட்டெக்ஸ். ஓகே. ஸோ பேஸ் வந்து எக்ஸாம்பிள் இது 2 பாருங்க, ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட். ஓகே. எந்த இடுப்புல இருந்தாலும் இதுல படுத்துக்கலாம். ஓகே. குழந்தைகளையும் படுத்துக்கலாம், ஓகே, பெரியவங்களும் படுத்துக்கலாம். இது 2 போட்டாலே போதும். அதுக்கு மேல உங்களுக்கு வேணும் இல்ல சரி, இப்போ எக்ஸாம்பிள் நான் சென்னையில இருக்கேன், ஹீட் பயங்கரமா இருக்கு, என்னால படுக்க முடியாதுன்ற நேரத்துல நீங்க ஹீட்டுக்காக போட்டுக்கலாம், போய்க்கலாம். ஓகே. லேட்டெக்ஸோட பெனிஃபிட்ஸ் என்ன, பாடி வெயிட் ஈவனா டிவைட் பண்ணி கொடுக்கும். ஓகே. ஒரு இடத்துல பள்ளம் ஒரு இடத்துல குழி அந்த மாதிரி எல்லாம் இருக்காது, ஈவனா டிவைட் பண்ணி கொடுக்கும். ஓகே. இந்த 7 ஜோன் 1 2 3 4 5 6 7 இருக்குது. சோ இந்த பக்கம் தலை வச்சாலே இடுப்பு அந்த சின்ன ஹோல்ஸ்ல தான் வைக்காரும். ஓகே. அந்த பக்கம் தலை வச்சாலே இடுப்பு அங்க தான் வைக்காரும். சோ இந்த பாடி வெயிட் வந்து ஒன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈவனா டிவைட் பண்ணி கொடுக்கும். ஓகே. பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். உங்க பாடி ஹீட் குறைக்கும். ஓகே. இந்த லேட்டெக்ஸோட பெனிஃபிட். சூப்பர் ப்ரோ. பக்ஸ்ன்றது என்னைக்குமே இதுக்குள்ள, இந்த பூச்சி எல்லாம் வரும்ல, இந்த பூச்சி எல்லாம் லேட்டெக்ஸ்க்குள்ள என்னைக்கும் வராது. ஓகே. இது போட்டு தான் படுக்கணும்னு ரூல் கிடையாது. ஓகே. கரெக்ட் தானே? இப்போ என்கிட்ட அதிகமான ஒரு ப்ராடக்ட், ஐ மீன் ஒரு ரா மெட்டீரியல் இருக்கு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும், அதுதான் சேல் பண்ண பார்க்கணும். ஓகே. கரெக்டு தானே? இப்போ குப்பையா வந்து லேட்டெக்ஸ் விழுகுது, அப்போ என்ன பண்ணுவாங்க, லேட்டெக்ஸ் தான் எடுத்துக்கோங்க, லேட்டெக்ஸ் தான் நல்லா இருக்கும். ஒன்றும் இல்லை ப்ரோ, இப்போ நான் சொன்னேன்ல லேட்டெக்ஸ்க்கு இடுப்பு சம்பந்தமே இல்லை. என்னங்க ப்ரோ இப்படி சொல்றீங்க? வெளியில முதுகுவலி வருதா லேட்டெக்ஸ், ஆமா இது உடம்பு வருதா லேட்டெக்ஸ், பெயினா லேட்டெக்ஸ்ல பசங்க படுக்கணுமா லேட்டெக்ஸ், ஓல்ட் ஏஜ் படுக்கணுமா, அந்த அளவுக்கு லேட்டெக்ஸ் வந்து ரொம்ப டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாரும் யூஸ் பண்ணலாம் லேட்டெக்ஸ், யாரும் யூஸ் பண்ண கூடாதுன்ற ரூல் கிடையாது, ஆனா கண்டிப்பா யூஸ் பண்ணணும்ன்றது கிடையாது. ஓகே. மஸ்ட் கிடையாது. ஓகே. கண்டிப்பா நீங்க லேட்டெக்ஸ் போட்டதா படுக்கணும்ன்றது போய். ஓகே. கிளியர் இல்ல? ஓகே, சூப்பர். சோ இது ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் 4 இன்ச் ஆர்த்தோ 120 இதுவே போதுமானது. 2 இன்ச் சூப்பர் சாஃப்ட் வந்து 32 டென்சிட்டி டியூரபிள். ஓகே. இந்த 2 மெட்டீரியல் போட்டாலே இது ஜெனரல் ஆர்த்தோ. ஓகே. வித்அவுட் லேட்டெக்ஸ் ஜெனரல் ஆர்த்தோ, இது 2 சூப்பர். 2 போட்டாலே ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்க. சரி, இது இப்ப வேணும்ன்றவங்களுக்கு இது என்ன பெனிஃபிட் ப்ரோ? அதுதான் சொல்றேன் ப்ரோ, நான் வேணும். இப்போ நாம இங்க என்ன வேலை பண்றோம், உங்களுக்கு வேணும்ன்ற மெத்த நான் கொடுக்க போறது கிடையாது. ஓகே. இப்போ ஒரு மேட்ரஸ் வாங்கணும் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் பத்தி ஒரு ஐடியா இருக்கணும். எக்ஸாம்பிள் சொல்றேன், எனக்கு வாட்ச் பத்தி நல்ல ஐடியா இருக்கு. ஓகே. நீங்க என்ன வாட்ச் காமிச்சாலும் என்ன மூவ்மெண்ட், என்ன பிரேஸ்லெட், என்ன மெட்டல், என்ன மூவ்மெண்ட் இருக்கு எல்லாமே நான் பார்க்க முடியும். இந்த வாட்ச் விஷயத்துல என்ன யாரும் ஏமாத்த முடியாது. இப்போ உங்களுக்கு வந்து அதே மாதிரி மைக்கு கேமரா உங்களுக்கு நல்ல அந்த சப்ஜெக்ட் பத்தி உங்களுக்கு ஐடியா எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு, உங்களுக்கு ஐடியா. இப்போ என்ன போய் மைக் வாங்க ஒரு கேமரா வாங்கினா அந்த கடைக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா அதான் நம்ம இது இல்லைங்க, அது நல்லா இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு அந்த சப்ஜெக்ட் பத்தி ஐடியா இருந்துச்சுன்னா நான் கேட்டு வாங்கலாம், எனக்கு இது வேணாங்க, இது கொடுங்க. ஓகே. இதுதான் எனக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ மேட்ரஸ்ன்றது அதே மாதிரி தான். ஓகே. தெரியாத ஒரு சப்ஜெக்ட். ஸோ 190 பேருக்கு மெத்த எப்படி வாங்கினேன் இன்னைக்கும் தெரியாது. பிளைண்டா ஒரு இடத்துக்கு போய் எனக்கு ஒரு மெத்த வேணும் இப்படி கேட்கறது எப்படி இருக்கு, இல்லாங்க எனக்கு இந்த மாதிரி தான் செட் ஆகும், என் பாடி டைப் இது, நீங்க கேட்கறது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கேட்டு வாங்கிக்கிறது நல்லதுன்ற பெட்டர் ஆப்ஷன். அதுக்கு உங்களுக்கு அந்த மேட்ரஸ் என்னன்னு தெரியணும். ஓகே. கரெக்ட் தானே? அந்த மேட்ரஸ் பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தா நீங்க கேட்க வேண்டிய இடத்துல கேள்வி கேட்கலாம். ஓகே. கஸ்டமருக்கு நீங்க என்னையும் கேள்வி கேட்கலாம், நீங்க என்னையும் கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் பத்தி ஐடியா இருக்குன்னா நீங்க என்ன கேள்வி கேட்கலாம். ஏங்க நீங்க சூப்பர் ஷார்ட் போடுறீங்க, 4 இன்ச்சஸ் போடலாம்ல, 2 இன்ச்சஸ் போடலாம்ல, அது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதான் சொல்றேன், 190 பேருக்கு மெத்த எப்படி எடுக்கணும்னு இன்னைக்கும் தெரியாது. ஓகே. எக்ஸாம்பிள் எப்படின்னா,
ஒரு ஷோரூம் போறீங்க, நல்லா மெத்த அடுக்கி வச்சிருப்பாங்க லைனா. ஆமா. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உள்ள என்ன இருக்குன்னே தெரியாது. அது உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு தெரியுமா? தெரியாது. மெஜாரிட்டி ஆஃப் ஷோரூம்ல வந்து யூஸ் பண்றது ஸ்ப்ரிங் மேட்ரஸ். ஸ்ப்ரிங் மேட்டர்ஸ். Correct ஓகே தானே? ஓகே ஓகே மெஜாரிட்டி யூஸ் பண்றது ஸ்ப்ரிங் தான். ஓகே. அந்த ஸ்ப்ரிங் வந்து 30 வயசுக்கு மேல எந்த ஸ்ப்ரிங்லயும் யாரும் படுக்க கூடாது. ஓ 30 வயசுக்கு மேல உள்ளவங்க ஸ்ப்ரிங்கே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் 30 இயர்ஸ் above வந்து எல்லாரோட போன் டென்சிட்டி குறைஞ்சிட்டே தான் வரும். ஓகே ஓகே 10 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்களும் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணக்கூடாது. சென்சிட்டிவ் போன்ஸ். ஓகே. இது யாருக்கும் தெரியாது. தெரியல. நீங்க சொல்லிதான் இவ்வளவு விஷயமே தெரியுது. அதான் நீங்க ஷோரூம் போறீங்க, ஒரு 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 கலரா இருக்கும், இந்த கலர் நல்லா இருக்கு, இந்த கலர் நல்லா இருக்கு, இதை எடுத்துக்கலாம் அதை எடுத்துக்கலாம், 5 நிமிஷம் உட்காந்து பார்த்துட்டு ஒரு டெமோ மெத்த பார்த்துட்டு வாங்கிடுறாங்க டக்குன்னு. 5 நிமிஷத்துல எப்படி நீங்க ஒரு மேட்ரஸ் டிசைட் பண்ண முடியும்? ஓகே என்னோட கேள்வி, நீங்க ஒரு மணி நேரம் நீங்க ஒரு மெத்தல படுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே. 1 மணி நேரத்துல ஒரு மேட்ரஸ் உங்களுக்கு செட் ஆகும், நீங்க எப்படி டிசைட் பண்ண முடியும்? ஓ ஓகே ப்ரோ. உங்களுக்கு என்ன மாதிரி மெத்த செட் ஆகணும் நீங்க யாரை டிசைட் பண்ணணும்? உங்க பாடி தான் டிசைட் பண்ணணும். கரெக்டா இல்லையா? கரெக்ட். இப்போ நீங்க ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துட்டீங்க, ஒரு 30 வயசுக்கு மேல நீங்க ஏதோ ஒரு தெரியல ஒரு போய் ஸ்ப்ரிங் எடுத்துட்டீங்க, ஒரு 35 36 வயசுல உங்களுக்கு ஒரு டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் கிளிப்பு, டெயில் போன் பெயின், சர்வைக்கல் பெயின்ஸ் ஓ எல்லாமே வரும். ஓகே. இப்போ நீங்க என்ன நினைப்பீங்க? தெரியாது. 37 வயசு ஆயிடுச்சு, அதான். வயசாயிடுச்சு. இதனாலதான் அந்த ப்ராப்ளம் வந்தது நம்மளுக்கு தெரியாது. தெரியாது. 80% ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பேக் பெயின்ஸ் மேட்ரஸ்னால தான் வரும். ஓகே. எல்லாமே அதனாலன்னு நான் போய் சொல்ல மாட்டேன். மெஜாரிட்டி வந்து மேட்ரஸ் நல்லா இருந்தா நீங்க காலைல எந்திரிச்சு நல்லா வேலைக்கு போடும், நல்லா ஆக்டிவா இருக்கு. ஓகே. காலையில எந்திரிக்கிறப்ப சில பேருக்கு வலி வரும். ஓகே. மெத்திலேருந்து எந்திரிச்சாலும் எனக்கு ஒரு அரை மணி நேரம் வலியாக தான் இருக்கும் சார். இப்போ ஸ்ட்ரெச் பண்ணாதான் அந்த வலி போகும். அந்த காலையில் வர்ற வலி பயங்கர டேஞ்சரஸ். அது ஃபியூச்சர்ல எங்கேயோ பெரிய வழியில கொண்டு போய் லேட்டெக்ஸ் வந்து அதோட ஏஜை பொறுத்து, பாடி வெயிட்டை பொறுத்து. நாட் ஓன்லி லேட்டெக்ஸ். நான் இதே பண்ணல. மேட்ரஸ்ன்றது எப்படின்னு சொல்றேன். இந்த லேட்டெக்ஸ் வந்து போட்டா எல்லாமே சரியாருன்றது போய். ஓகே. கரெக்ட் தானே? மேட்ரஸ்ன்றது எப்படி சூஸ் பண்ணணும்? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நிறைய பேர் சொல்றது என்ன, ஃப்ரீக்வெண்டா நான் கேட்குற கேள்வி, சார் இப்போ பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கு, நல்லா சாஃப்டான மெத்த கொடுங்க சார். ஓகே. அவங்க கேட்குற கேள்வி கரெக்டு தான். சாஃப்டான மெத்த வேணும், பொண்ணுக்கு புதுசாக கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி அன்னைக்கு மட்டும் நீங்க ஏன் யோசனை பண்றீங்க? இன்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கன்றது மட்டும் நீங்க யோசனை பண்றீங்க. அந்த மெத்த அடுத்த 10 வருஷம் யூஸ் பண்ணணும்ல. ஒரு 25 வயசு நம்ம 35 வயசு வரைக்கும் அந்த மெத்த யூஸ் பண்ணணும். நாளைக்கு பிரெக்னென்ட் உமன் படுக்கணும், அதுல பிறந்த குழந்தை படுக்கணும். இதெல்லாம் ஏன் யோசனை பண்ண மாட்டேங்கிறீங்க? ஓகே. நிறைய கம்பெனில இந்த மெத்தருக்கு அந்த மெத்தருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனா நீங்க வந்து உங்களுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க கொடுக்குறீங்க. உங்களுக்கு எது செட் ஆகுமோ அது மட்டும்தான் கொடுப்பேன். ஓகே ஓகே. இப்போ நிறைய பேர் அப்படிதான், சார் எனக்கு 30 வயசு தான் சார், பரவாயில்ல சார் நல்லா சாஃப்டா கொடுங்க சார். இன்னைக்கு 30ங்க. ஓகே. 10 வருஷம் கழிச்சு உங்க வயசு எவ்வளவு? 40 ஆகும். இந்த மெத்த அந்த வயசு வரைக்கும் செட் ஆகுமா? செட் ஆகுதா? அப்ப 2 வருஷத்துக்கு ஒரு மெத்த நீங்க மாத்துவீங்களா? ஓகே. ஸோ இந்த என்ன கன்சிடர் பண்ணணும் நம்ம, உங்க ஏஜ் என்ன, ஓகே, ஒரு மேட்ரஸோட லைஃப் ஸ்பேன் என்ன. ஓகே. இப்போ ஒரு மெத்த 10 வருஷம் வருதுன்னா இன்னைக்கு 30ன்னா அந்த 10 வருஷத்துக்கு உங்க வயசு 40. ஓகே. நான் அந்த 40 வயசுக்கு தான் மெத்த கொடுப்பேன். நீங்க சொல்ற 30 வயசுக்கு நான் மெத்த கொடுக்க மாட்டேன். ஓகே. ஸோ ரெண்டாவது உங்க பாடி வெயிட். மெயின் கீ ரோல் வந்து பாடி வெயிட். ஓகே. இப்போ மெஜாரிட்டி வந்து நான் 80 90 கிலோக்கு மேலே இருக்கேன் சார். இப்போ 90 கிலோ இருக்கிறப்ப என்ன, மெஜாரிட்டி வந்து இந்த ஹிப் பொசிஷன் தான் ரொம்ப அதிகமான வெயிட். நீங்க மெத்தல படுத்த உடனே உள்ள போறது ஃபர்ஸ்ட் ஹிப் தான். ஓகே ஓகே. அந்த இடுப்பு உள்ள போயிடுச்சுன்னா இப்படி 8 மணி நேரம் நீங்க படுக்கணும். கரெக்ட் தானே? இப்படி எவ்வளவு நேரம் என்னால நிக்க முடியாதுல்ல. ஓகே. 10 நிமிஷம் கூட நிக்க முடியாது. அப்ப 8 மணி நேரம் நீங்க மேட்ரஸ்ல அப்படியே தானே படுக்கிறீங்க. அப்ப உங்க எலும்பு என்ன ஆகும்? ஓகே. இன்னைக்கு தெரியாது, அது ஃபியூச்சர்ல அதோட வலி தெரியும். ஓகே. ஸோ உங்க பாடி வெயிட் என்ன. தேர்ட் திங் ஸ்லீப்பிங் பொசிஷன். ஓகே. சில பேர் சைடு படுப்பாங்க. அது பொறுத்து கூட இருக்கு. சைடு படுக்கிறப்ப என்ன ஆகும், ஷோல்டர் ரிப்ஸ் நல்லா கம்ப்ரஸ் ஆகும். அப்ப என்ன ஆகும், சர்விக்கல் டிஸ்டர்ப் ஆகும். ஓகே. இப்படி பிரஸ் ஆகும்போது என்ன ஆகும், சர்விக்கல் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ சைட் ஸ்லீப்பருக்கு ஒரு மேட்ரஸ். நீங்க ஸ்லீப்பிங் பொசிஷன் என்ன, அது மஸ்ட். ஓகே. இந்த ஸ்லீப்பிங் பொசிஷன் வந்து இப்போ ஸ்டமக் ஸ்லீப்பர்ஸ் இருப்பாங்க, குப்பர் படுக்கிறவங்க, அவங்களுக்கு செஸ்ட் அண்ட் ஸ்டமக் வந்து நல்லா கம்ப்ரஸ் ஆகும். ஓகே. ஸோ இதுவும் பார்க்கணும். இந்த ஏஜு, பாடி வெயிட்டு, ஸ்லீப்பிங் பொசிஷன். மெயின் வந்து ப்ரீவியஸ் சர்ஜரிஸ் ஏதாச்சும் பண்ணிருக்கீங்களா, ரீசெண்ட் சர்ஜரிஸ், ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள ஏதாச்சும் சர்ஜரிஸ் பண்ணிருக்கீங்களா. ஓகே. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க சர்ஜரி பண்ணி ஒரு சாஃப்டான மேட்ரஸ்ல படுத்து, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ ரொம்ப ஹார்டாக இருந்தால் என்ன ஆகும்னா, நீங்கள் தரையில் படுக்கும்போது இந்த முதுகில் ஒரு கை போய் வெளியே வரும்.
இந்த லோயர் பேக்குக்கு வந்து ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்காது. ஓகே. உங்கள் ஸ்பைன் வந்து பெண்டு கிடையாது ப்ரோ, கரெக்டாக தானே? ஓகே. ஸ்லைட் கர்வ், அந்த கர்வுக்கு சப்போர்ட் கிடைச்சாலே போதும். அதுதான் மேட்ரு. சூப்பர் ப்ரோ. ரொம்ப சாஃப்ட்ன்றது யாரும் போக வேணாம். இந்த ப்ரீவியஸ் சர்ஜரிஸ் ஏதாச்சும் இருந்தால் மீடியம் ஃப்ரேம் போகிறது பெட்டர் ஆப்ஷன். ஓகே. ப்ரீவியஸ் சர்ஜரி ஹிஸ்ட்ரிஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் மீடியம் ஃப்ரேம். இந்த அலர்ஜிஸ் இருக்கும்ல, லைக் சைனஸ், ஓகே, சைனஸ் இருக்குது எனக்கு, இல்லை வேறு ஏதாச்சும் டஸ்ட் அலர்ஜிஸ் இருக்குது, ஸ்கின் அலர்ஜிஸ் இருக்குது, ஓகே, இந்த மாதிரி ஆளுங்க லேட்டெக்ஸ் போகிறது பெட்டர் ஆப்ஷன். பெட்டர் ஆப்ஷன். ஓகே, பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா இதில் டஸ்ட் வராது. ஓகே. இது இந்த 3 பிரச்சனை இருக்கிறவங்க என்ன மேட்ரஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ சின்ன குழந்தை இருக்கிறப்பவும் இந்த ப்ராப்ளம் இருக்கிறப்போ, சைனஸோ இல்லை டஸ்ட் அலர்ஜியோ ஸ்கின் அலர்ஜியோ இருக்கிறவங்க வந்து இலவம் மஞ்சி மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவோம். அவாய்ட் பண்ணணும். பிகாஸ் ஹெவி டஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஓகே. அதனால தான் நம்ம வெயிலில் போட்டு அடிப்போம். ஆமாம், ஆமாம். ஸோ இந்த காயரும் ஹெவி டஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே. இந்த 2 மேட்ரஸும் நான் சஜஸ்ட் பண்ணல. காயர் அண்ட் இலவம் மஞ்சி, இந்த மேட்ரஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸ்ப்ரிங் யாரும் எடுக்காதுங்க. ஓகே, ஓகே. தட்ஸ் மை சஜஷன். ஓகே ப்ரோ. ஸோ இப்படி தான் நம்ம மேட்ரஸ்ன்றது, ஒரு மேட்ரஸ் ஒருத்தருக்கு எப்படி செட் ஆகும், எப்படி எடுக்கணும். ஓகே. இதுதான் பேசிக் பிளாட். ஓகே ப்ரோ. இப்போ அவங்களுக்கு தேவை மாதிரி இப்போ லேட்டெக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க. அந்த நம்ம கிட்ட இருக்கிற லேட்டெக்ஸ்க்கு வெளியில கம்பேர் தேவையான மட்டும்தான் கொடுப்பேன். அதுதான். ஓகே, புரியுதுல்ல? ஓகே. தேவையானது மட்டும். இன் கேஸ் இவர் வந்து இப்போ எனக்கு வந்து லேட்டெக்ஸ் மேட்ரஸ் வேணும், உங்களுக்கு அங்கே நெசசரி இருந்தால் தான் நான் கொடுப்பேன். நீங்க கேட்டாலும் நான் லேட்டெக்ஸ் கொடுக்க போறது. ஓகே, ஓகே. கரெக்ட் தானே? ஓகே. உங்களுக்கு தேவையில்லாத பொருள் நான் விற்க போறது இல்லை. ஓகே. ரெண்டாவது, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு மேட்ரஸ் பற்றி எப்படி எடுக்கணும், நீங்கள் தைரியமாக அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். ஒரே நம்பர் தான் இருக்கும், அது நான் தான் எடுப்பேன். என்கிட்ட தான் நம்பர் இருக்கும். என் பேர் சந்திரசேகர். ஓகே, சூப்பர். எனக்கு கால் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு பிடிச்ச இடத்துல கூட நீங்கள் மெத்த எடுத்துக்கலாம். ஓகேங்க ப்ரோ. இப்போ வந்து லேட்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கலப்படம்ன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. நம்ம கிட்ட இருக்கிறது எப்படி ப்ரோ ஒரிஜினலா? அது எப்படி நாங்கள் பார்த்து வாங்குறது? கண்டிப்பாக ப்ரோ, எல்லாத்துக்கும் சப் கேட்டகரி ஆஃப் மெட்டீரியல்ன்றது எல்லாத்துக்கும் இருக்கும். ஓகே. இப்போ நீங்களே ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, இந்த லேட்டெக்ஸ் நீங்கள் தயாரிக்கிறீங்க. ஓகே, சரிங்களா? நீங்களே தயாரிக்கிறீங்க. ஏபி விளாகர்னு வச்சுக்கலாம். ஓகே, சரிங்களா? ஏபி விளாகர் வந்து லேட்டெக்ஸ் மேட்ரஸ் லேட்டெக்ஸ் மட்டும் தயாரிக்கிறாங்க. லேட்டெக்ஸ் மேட்ரஸ் இல்லை, லேட்டெக்ஸ் தயாரிக்கிறாங்க. ஓகே. இதில் வந்து 4 குவாலிட்டி ஆஃப் லேட்டெக்ஸ் நீங்கள் தயாரிக்கிறீங்க. 40 கூட வச்சுக்கோங்களேன். 40 குவாலிட்டி லேட்டெக்ஸ் தயாரிக்கிறீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியும் தயாரிப்பீங்க நீங்கள் தான், லாஸ்ட் குவாலிட்டி நீங்கள் தான் தயாரிப்பீங்க. ஓகே, கரெக்ட் தானே? ஓகே. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நீங்கள் தான், லாஸ்ட் குவாலிட்டி நீங்கள் தான். இப்போ இங்கே வந்து என்ன போடுவீங்க? மேட் பை ஏபி விளாகர், கரெக்டா? ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்கு. லாஸ்ட் குவாலிட்டிக்கு என்ன போடுவீங்க? அதே சேம் இதுதான் போட முடியும். அவ்வளோதான். ஏபி விளாகர் தயாரிக்கணும்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஏபி விளாகர் தான் போடணும். மேட் பை ஏபி விளாகர் என்ன போடணும், லாஸ்ட் குவாலிட்டி. டிஃபரன்ஸ் தெரியாம இருக்கிறது. அவ்வளோதான். அதுதான் ப்ரோ. இப்போ நம்ம கிட்ட வரவங்க அதை எப்படி பார்த்து வாங்கலாம்? இல்லை வெளியில வாங்குறாங்க அது எப்படி பார்த்து வாங்கலாம்? அதான் வெளியில எப்படி என்கிட்ட தான் வாங்கணும்னு நான் சொல்லுவேன். எப்படி வாங்கணும்? மெஜாரிட்டி வந்து லேட்டெக்ஸ்ல எத்தனை குவாலிட்டி இருக்குன்றது இம்பார்ட்டன்ட். ஓகே. எத்தனை விதமான குவாலிட்டி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேரளா லேட்டெக்ஸ். கேரளா லேட்டெக்ஸ். ஓகே. அந்த கேரளா லேட்டெக்ஸ் ஏன் நம்ம யூஸ் பண்ணலாம்? எக்ஸாம்பிள், இப்போ நான் இருக்கிற இடத்துல இருந்து கேரளா எனக்கு 200 கிலோமீட்டர்ஸ் ரஃப்லி. நான் எடுக்கணும்னா இங்கே எடுத்து நான் சேல் பண்ணலாம். ஓகே, கரெக்ட் தானே? ஏன் 200 கிலோமீட்டர்ல இருக்கிற லேட்டெக்ஸ் நான் விட்டுட்டு நான் தாய்லாண்டில் தான் இம்போர்ட் பண்ணி நான் போய் விற்கிறேன். ஓகே. என்ன டிஃபரன்ஸ் ப்ரோ அதுக்கு? அதான் சொல்கிறேன். கேரளாவில் வந்து எப்பவுமே ரப்பர் கண்டென்ட் வந்து 23% தான் இருக்கும். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. இப்போ எப்படி சொல்கிற ரப்பர் கண்டென்ட்னா, ஒரு இடத்துல டீ வந்து 10 ரூபா கிடைக்கும், ஒரு இடத்துல வந்து 25 ரூபா கிடைக்கும். நீங்கள் அந்த பாலில் தண்ணி எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்கன்ற பொறுத்து தான் எல்லாமே டிபெண்ட் ஆகும். எல்லாமே டீ தான். எல்லாமே டீ தான். ஆனால் டிஃபரன்ஸ் குவாலிட்டி டிஃபரன்ஸ் அந்த குவாலிட்டி நீங்கள் எவ்வளோ தண்ணி மிக்ஸ் பண்ண போறீங்க அது பொறுத்து தான் அந்த டீயோட ரேட். ஓகே, ஓகே. இதே மாதிரி தான் எத்தனை % ரப்பர் இருக்கு அது பொறுத்து தான் லேட்டெக்ஸோட குவாலிட்டி மாறும். கஸ்டமரா வெளியில இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸுமே தெரியாது. எப்படி ப்ரோ தெரியும்? தெரியாது. எப்படி தெரியும்? இது எப்படி இப்போ என்னாலேயும் கண்டுபிடிக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்கு மேட் இன் தாய்லாந்து தான் போடுவாங்க, லாஸ்ட் குவாலிட்டி ஆஃப் லேட்டெக்ஸ் கூட மேட் இன் தாய்லாந்து தான் போடுவாங்க. நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சீல் வச்சு நீங்க ஒரு லேட்டெக்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா? ஓகே, ஓகே. பிடிக்க முடியுமா? அதனால பிரைஸ் டிஃபரன்ஸ் கூட இதுல கூட மாறும். நான் சொல்றேன் உங்களுக்கு ஒண்ணுன்னா, இப்போ வந்து லேட்டெக்ஸ் வந்து இந்த கேரளா லேட்டெக்ஸ்ல 23% தான் ரப்பர் கண்டென்ட்டே வரும். ஓகே. அது ஒரு 2 வருஷத்துல பவுடர் ஆயிரும். மேட்ரஸ் எல்லாமே லேட்டெக்ஸ் எல்லாம் பவுடர் வெளியே வந்துடும். ஓகே. செகண்ட் திங், ஸ்ரீலங்கன் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் லேட்டெக்ஸ் இன் தி வேர்ல்ட். ஓகே. ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இதுல ஒரு காமெடி என்னன்னா, ஒரிஜினல் லேட்டெக்ஸ் இந்தியாக்கு சப்ளைவே கிடையாது. ஸ்ரீலங்கன். ஓகே. அப்ப என்ன இங்க விற்கிறாங்க? ஓகே. ஆனா அது சேல் ஆயிட்டு தான் இருக்கு. ஒரிஜினல் லேட்டெக்ஸ் ஸ்ரீலங்கன் A++ கிரேட். ஓகே. இந்தியாக்கு சப்ளை கிடையாது. அப்புறம் எப்படி இந்தியாவில் ஸ்ரீலங்கன் வித்துட்டு இருக்காங்க? அதுதான் தெரியல. 17 குவாலிட்டிக்கு மேலே ஸ்ரீலங்கன்ல வரும். ஸ்ரீலங்கன் லேட்டெக்ஸ் 17 குவாலிட்டிஸ்க்கு மேலே வரும். ஓகே. இப்போ நான் லாஸ்ட் குவாலிட்டிக்கும் மேட் இன் ஸ்ரீலங்கன் தானே போட்டிருப்பாங்க. ஓகே.
ஸ்ரீலங்காவில் தயாரிக்கிறது மேட் இன் ஸ்ரீலங்கான்னு போட்டிருப்பாங்க. ஸ்ரீலங்கா. ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்கு மேட் இன் ஸ்ரீலங்கான்னு தானே போட்டிருப்பாங்க. ஆமா. உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன வேணும்? Difference தெரியாது. மேட் இன் ஸ்ரீலங்கா தான் வேணும். ஆமா. நான் மேட் இன் ஸ்ரீலங்கா தான் போடுறேன். அப்படிதான் சொல்ல முடியும். கரெக்ட் தானே? சீல் போட்டிருந்தா ஓகே, அவ்வளவுதான். ஆமா, சீல் போட்டிருந்தா நீங்க நம்பி தான் வாங்கணும். அவ்வளவுதான். ஆனா அந்த ஸ்ரீலங்கன்ல என்ன கிரேட் பண்றான்னு யாரும் சொல்ல மாட்டாங்களா உங்களுக்கு? ஓகே. அதிகபட்சம் லாஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கன் கிரேட் அதுதான் இந்தியாவுக்கு சப்ளை வருது. இன்கேஸ் நீங்க ஒரிஜினல் ஸ்ரீலங்கன் இந்த 2 இன்ச்சில் வாங்கணும், என்கிட்ட ஸ்ரீலங்கன் இல்லை, நம்ம பண்றது இல்லை. ஓகே. இந்த 2 இன்ச்சில் ஒரு கிங் சைஸ்க்கு நீங்க ஒரு 2 இன்ச் ஒரிஜினல் ஸ்ரீலங்கன் லேட்டெக்ஸ் வாங்கணும். லேட்டெக்ஸ் மட்டும், மேட்ரஸ் கிடையாது. ஓகே, லேட்டெக்ஸ் மட்டும் 2 இன்ச்ல 34,000 ரூபா வரும். ம். இது மட்டுமே 34,000 ரூபா வரும். ஓகே. இது கேரளா லேட்டெக்ஸ். ஆமா, இதுக்கு ஏதாச்சும் டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ப்ரோ ரொம்ப டிஃபரெண்ட், இது ரொம்ப இதுவா இருக்கு ப்ரோ. அப்படியே பிச்சிட்டு வருது இது ப்ரோ. பவுடர் ஆயிரும். கம்ப்ளீட்டா தெரியுதுல, பவுடர். அப்படியே பார்த்தாலே தெரியுதுல. சோ இது கேரளா, இது தாய்லாந்து. இதுக்கு ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? இது பெரு லேட்டெக்ஸ் தான். ஓகே. இது பெரு லேட்டெக்ஸ் தான். ஓகே. ஆனா யூஸ் பண்ண அது அப்படியே இது உதிரியா போயிடும். உதிரி போயிடும். ஓகே. ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கு. ஓகே. ஆனா வெளியில யாரும் சொல்றது கிடையாது இது. யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகே. உங்களுக்கு தேவை லேட்டெக்ஸ், நான் உள்ள போட்டிருக்க லேட்டெக்ஸ், இப்படிதான் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஸ்ரீலங்கன் ஒரிஜினல் எங்கேயும் கிடைக்காது. இந்தியாவில் நீங்கள் எங்கே வாங்கினாலும் ஸ்ரீலங்கன் ஒரிஜினல் கிடைக்காது. இப்போ அதே மாதிரி தாய்லாண்ட்லேயும் சப்கிரேட்ஸ் இருக்கு. ஓகே. எக்ஸாம்பிள் வந்து A1, A2, A3, A4 இது 4 தான் நான் சொல்கிறேன். நிறைய கிரேட் வருது. பட் மெஜாரிட்டி இந்தியா இம்போர்ட் பண்ணுற 4 குவாலிட்டி ஆஃப் லேட்டெக்ஸ் இது A1, A2, A3, A4. ஓகே. இது எல்லாத்துக்கும் மேட் இன் தாய்லாந்து சீல் இருக்கு. ஓ, அப்புறம் எப்படி நம்புவீங்க நீங்க? தாய்லாந்துலயே இவ்வளவு வெரைட்டி இருக்கு. ஓகே. நீங்க எப்படி நம்ப முடியும்? இப்போ நானே ஒருத்தர் வந்து இப்போ நீங்க கேட்டீங்கல்ல இதுக்கு முன்னாடி, வெளியில வாங்குறதுக்கு நம்மகிட்ட வாங்குறதுக்கு என்ன ரேட் டிஃபரன்ஸ்? இங்க இல்ல ப்ரோ, எங்க போனாலும் அந்த குவாலிட்டிக்கான ரேட் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஓகே. இப்போ இந்த மெத்த வந்து எக்ஸாம்பிள் நான் ஒரு கிங் சைஸ் வச்சுக்கோங்களேன், ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் லேட்டெக்ஸ் 32,500 நான் கொடுத்துட்டு இருக்கேன். வித் பில்லோ கவர், பெட்ஷீட், டெலிவரி எல்லாமே சேர்த்து 32,500 கிங் சைஸ். ஓகே. இதே ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் லேட்டெக்ஸ் வந்து 25,000 தராங்க, 25,000, 27,000 தராங்க, 29,000 தராங்க. எப்படி ப்ரோ இவ்வளவு கம்மியா பண்ண முடியும்? எதுல நான் கம்மி பண்ணணும்? அப்ப குவாலிட்டில தான் கம்மி பண்ணணும். அவ்வளவுதான். வெளியில தெரியாத மாதிரி. சிம்பிள். இது யூனிவர்சல் ஃபேக்ட் ப்ரோ. இப்போ நான் இதே ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் லேட்டெக்ஸ் இந்த 3 மட்டும் நான் பேரு சொல்லி போட்டா உங்களுக்கு 25 ரூபாண்ணா, 20,000 கூட பண்ண முடியும் என்னால. ஓகே. இப்போ இந்த ஆர்த்தோல வந்து 4 குவாலிட்டி இருக்கு. ஓகே. எக்ஸாம்பிள் வந்து 60 டென்சிட்டி இருக்கு, 80 டென்சிட்டி இருக்கு, 100 இருக்கு, 120 இருக்கு. சரி, இப்போ நான் 120 டென்சிட்டி டியூரோஃப்ளெக்ஸ் கம்பெனி தான் யூஸ் பண்றேன். ஓகே. இந்த டியூரோஃப்ளெக்ஸ் கம்பெனி இல்லாம நான் ஒரு லோக்கல் சூப்பர் சாஃப்ட் லோக்கலோட ஆர்த்தோ யூஸ் பண்ணலாம். ஓகே. இல்ல இதே டியூரோஃப்ளெக்ஸ்ல ஒரு 80 டென்சிட்டி கூட யூஸ் பண்ணலாம். ஓகே. கஸ்டமருக்கு தெரியாது. எப்படி தெரியும்? உங்களுக்கு கண்ணுக்கு எல்லாமே ஒண்ணு தானே. ஓகே. எல்லாம் இப்போ நான் எடுத்து காமிச்சது 80 120 உங்களுக்கு தெரியுமா? ஓகே. அது தெரிய போறது தெரியாது. இப்போ இந்த ஒரு ஆர்த்தோ நான் வேற ஒரு 80 டென்சிட்டி 120 போடாம 80 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 3,600 ஒரு மெத்தக்கு எனக்கு. ஓ, அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே. இந்த சூப்பர் சாஃப்ட் வந்து டியூரோஃப்ளெக்ஸ் தான் 32 டென்சிட்டி. ஓகே. இந்த டியூரோஃப்ளெக்ஸ் சூப்பர் சாஃப்ட் எல்லாமே ஒரு லோக்கல் சூப்பர் சாஃப்ட் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே. அதுல ஒரு 1,500 to 1,900 வரைக்கும் குறையும். ஓ, இத பேஸ் பண்ணி தான் பிரைஸ் ரொம்ப வேரியேஷன் ஆகுது. இப்போ இந்த லேட்டெக்ஸ் மேட் இன் தாய்லாந்து A1 கிரேட் வித் லேப் டெஸ்டிங் சர்டிஃபிகேட் நம்மள்ட்ட இருக்கிறது. இந்த லேப் டெஸ்டிங் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அது என்ன கிரேடு, அதில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, எத்தனை கெமிக்கல் இருக்குன்னு உங்களால் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே ப்ரோ, சொல்கிறீங்க எப்படி ப்ரோ நாங்கள் பார்த்து முடியும்? நான் லேப் டெஸ்டிங் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ லேட்டெக்ஸ்க்கு லேப் டெஸ்டிங் சர்டிஃபிகேட் இதுதான். ஓகே. உலகத்தில் எங்கே போனாலும் அப்பெண்டிக்ஸ் A மெத்தடில் தான் லேட்டெக்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. நாம கொடுத்ததுல நேச்சுரல் ரப்பர் வந்து 92.6% இருக்கு. ஓகேங்க. இதோட டென்சிட்டி வந்து 89.38. அதான் 90 டென்சிட்டின்னு சொன்னேன். இந்த லேப் டெஸ்டிங் சர்டிஃபிகேட் எங்க இருந்தாலும் நீங்க லேட்டெக்ஸ் வாங்கலாம். வித்தவுட் லேப் டெஸ்டிங் இந்த லேட்டெக்ஸ் நான் போட்டா இல்லங்க என்கிட்ட லேப் டெஸ்டிங் இல்ல, நான் மேட் இன் தாய்லாந்து தான் யூஸ் பண்றேன் அப்படி போட்டா இந்த ஒரு லேட்டெக்ஸ்ல மட்டும் 9,000 ஒரு கிங் சைஸ் மேட்ரஸ் குறையும். 9,000. இப்போ எவ்வளவு குறைஞ்சிச்சு? இதுல ஒரு 3,600, இதுல ஒரு 1,500, இதுல ஒரு 9,000. ஏன் உங்களுக்கு 25,000 மெத்த கொடுக்க கூடாது? ஓகே. ஆனா 2 வருஷம் கூட நீங்க யூஸ் பண்ண முடியாது. சரி, அப்படியே நான் அதுவும் தாண்டி இது போட்டு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 வருஷத்துல மெத்த போயிடும். ஒரு 30,000 கொடுத்து நீங்க மெத்த எடுத்திருக்கீங்க, என்கிட்ட நீங்க மறுபடியும் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கேட்பீங்களா? கண்டிப்பா நான் கொடுத்து தானே ஆகணும். வாரண்டி யாருக்கு லாஸ் இது? ஓகே. லாஸ் யாருக்கு? உங்களுக்கு தான் லாஸ். இப்போ எதுக்கு அந்த பிசினஸ் பண்ணணும்? ஓகே. கொடுக்கும்போது குவாலிட்டியா கொடுத்துறீங்க. அவ்வளவுதான். இப்போ 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் நல்லா லைஃப் வரும். 10 வருஷம் அது இது ஒரு பிசினஸ் தான் ப்ரோ. ஓகே. 10 வருஷத்துக்கு மேல தங்கத்தால மெத்த செஞ்சாலும் 10 வருஷத்துக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாது.
ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. ஓகே. மேட்ரஸ் எந்த அளவுக்கு நான் கொடுத்த மாதிரியே தாங்க, நீங்கள் கொடுத்த மாதிரியே தாங்க இருக்குனால 10 வருஷத்துக்கு மேலே நீங்கள் எந்த மேட்ரஸும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. சும்மா வாயில சொல்கிறதா 15 வருஷம் வாரண்டி, 20 வருஷம் வாரண்டி, 50 வருஷம் வாரண்டி, அதை நம்பி தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. ஓகே. 10 வருஷத்துக்கு மேலே எந்த மெத்தையும் யூஸ் பண்ணவே கூடாது. சில பேர் பெருமை சொல்லுவாங்க, என் வீட்டில் 15 வருஷம் ஒரே மெத்தை யூஸ் பண்ணுறாங்க. பாருங்க, யாருக்கும் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும், இல்லை டஸ்ட் அலர்ஜிஸ் இருக்கும், ஸ்கின் அலர்ஜிஸ் இருக்கும், ஏதோ ஒரு அலர்ஜிஸ் வரும். நீங்கள் 10 வருஷத்துக்கு மேலே நல்லா இருந்தாலும் யூஸ் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதாவது சஜஷன். ஸோ இந்த மாதிரி தான் கம்மி பண்ண முடியும் ரேட், வேற வழியே இல்லை. இப்போ நம்ம கிட்ட என்ன ரேட்டு ப்ரோ? இப்போ நீங்க சொல்ற குவாலிட்டியில நம்ம கிங் சைஸ் வாங்கணும்னா என்ன ரேட் வரும்? இது ஆர்த்தோ 4 இன்ச் 120, 32 டென்சிட்டி சூப்பர் சாஃப்ட், 2 இன்ச் லேட்டெக்ஸ் மேட் இன் தாய்லாந்து வித் லேப் டெஸ்டிங் சர்டிஃபிகேட், 90 டென்சிட்டி. ஓகே. இந்த டென்சிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கூடவே 2 லேட்டெக்ஸ் பில்லோ வரும், 2 ரெக்ரான் பில்லோ வரும், ஒரு பெட்ஷீட் வரும், 4 பில்லோ கவர் வரும். உங்கள் மேட்ரஸ் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்ருவோம். உள்ள என்ன இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. இது உங்கள் வீட்டுக்கும் டெலிவரி வரும். எல்லாமே சேர்த்து 32,500 32,500 தான் குவாலிட்டியா. ஓகே. இல்லை இங்கே எடுக்கலை, நான் வேற எடுக்கணும், எப்படி எடுக்கணும் தைரியமாக நான் சொல்கிறேன். ஃபோன் பண்ணுங்க, ஒரு பென்னு பேப்பர் அது கூட சொல்லுவீங்க. ஒரு பென்னு பேப்பர் எடுத்துக்கொண்டு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி செட் ஆகுமோ நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கோங்க, எங்கே வேணால் வாங்கிக்கோங்க. ஆனால் என்னென்ன கேள்வி கேட்கணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கேட்கலன்னா அவங்களும் சொல்ல மாட்டாங்க. ஓகே. ஓகே. இதே கியூன் சைஸ் எடுத்தீங்கன்னா 29,500 குவீன் சைஸ். ஓகே. இது டபுள் காட் எடுத்தீங்கன்னா 75-48, 6-4 இந்த மாதிரி எடுத்தால் 26,500. கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைசேஷன் மட்டும்தான் பண்ணுறேன். ஓகே. நீங்கள் கேட்குற மெத்தை நான் இங்கே கொடுக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு என்ன மாதிரி மெத்தை செட் ஆகுமோ அதுதான் நான் இங்கே கொடுக்க போகிறேன். ஓகே. எண்ட் ஆஃப் தி டே நான் சொல்கிற மெத்தை தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. இதுலேயே 2 விஷயம் ப்ரோ. இப்போ நீங்கள் கேட்குற மெத்தை நான் கொடுத்துட்டேன், உங்களுக்கு அது செட் ஆகலை, நீங்கள் என்ன கேட்க முடியாது. ஏன்னா நீங்கள் தான் கேட்டு விருப்பப்பட்டு எடுத்துகிட்டு போனீங்க, நானாக சஜஸ்ட் பண்ணாது. நீங்கள் மறுபடியும் என்ன கேட்க முடியாது, மறுபடியும் இன்னொரு மெத்தை மாற்றி தான் ஆகணும். ஓகே. இப்போ நான் சஜஸ்ட் பண்ணுற மெத்தை உங்களுக்கு செட் ஆகலைன்னா நாளைக்கு நான் கண்டிப்பாக எடுத்து உங்களுக்கு செட் ஆகிற அளவுக்கு நான் மாற்றி தரேன் மெத்தை. ஓகே. இது செட் ஆகலை இன்னொன்று பண்ணித்தரேன், அதுவும் செட் ஆகலை இன்னொன்று பண்ணித்தரேன், உங்களுக்கு செட் ஆகிற அளவுக்கு நான் அட்ரஸ் பண்ணித்தரேன். சூப்பர். இந்த வாரண்டி பீரியடா நிறைய பேர் பண்ற இதுல ஒரு சின்ன மேஜிக் எப்படி தெரியுமா? 10 வருஷம் 15 வருஷம் வாரண்டின்னு சொல்லிடுவாங்க. வாயில சொல்லும்போது நல்லா தான் இருக்கும். ஓகே. கஸ்டமர் நம்புவாங்க, 15 வருஷம் ஒரு மெத்தை 30,000 போட்டால் 15 வருஷம் வந்துடும்லடா. எந்த மெத்தையும் 10 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. இதுல ஒரு வாரண்டியில ஒரு சின்ன மேஜிக் பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு கார்டு இருக்கும். ஓகே. ஒரு மெத்தை கொடுத்து ஒரு மெத்தைக்குள்ள ஒரு கார்டு போட்டு உங்க வீட்டுக்கு நான் அனுப்பிச்சு விட்டுறேன். சரி. 100ல எத்தனை பேர் அந்த வாரண்டி கார்டு வச்சிருப்பாங்க? 100ல 10 பேருக்கு அந்த வாரண்டி கார்டு இருக்காது. ஓகே. ஸோ காலையில் வச்சு சாயந்தரம் மறந்துடுவோம். எப்படி தெரியும் உங்களுக்கு இந்த வாரண்டி 10 வருஷம் 15 வருஷம் வரணும்? அந்த கார்டு எங்கே வச்சிருப்பீங்க? நம்மளுக்கே தெரியாது போய்டும். நான் சொல்லுவேன், வாரண்டி கார்டு இருந்தாதாங்க வாரண்டி கிளைம் பண்ணுவோன்னு சொல்லுவேன். என்ன பண்ணுவீங்க நீங்க? ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே. ஓ, இந்த மாதிரி இது கூட போயிட்டு இருக்கு. இதே தான் போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி கிடையாது. எல்லா இடத்துலயும் இதே தான் போயிட்டு இருக்கு. நீங்க எந்த பிராண்டட் எடுத்தாலும் இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஓகே. ஓகே. கரெக்டா. கார்டு கொடுத்து நான் தப்பிச்சிடலாம்ல. அவ்வளோ. கார்டு இருந்தால் தாங்க கிளைம் பண்ணுவேன், இல்லைன்னா இல்லை. 100ல 90 பேர் தொலைச்சிருவாங்க. அதை 10 பேர் வச்சிருந்தாலும் கிளைம் பண்ணணும், வேற வழி இல்லை. ஓகே ப்ரோ. இப்போ 100 பேர் கிளைம் பண்ணுறதோட அந்த 10 பேர் கிளைம் பண்ணுறது பெட்டர் இல்லை? எல்லாரும் இப்படி தான் பண்ணுறாங்க. இதுதான் பிஸ்னஸ். ஸோ நான் என்ன சொல்கிறேன், என்கிட்ட மேட்ரஸ் வாங்கினா நீங்கள் பேமெண்ட் கொடுத்த டேட்டு, நீங்கள் ஆர்டர் கொடுத்த டேட்டு, நான் டெலிவரி கொடுத்த டேட்டு, உங்கள் பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர் அடுத்த 10 வருஷத்துக்கு என் டேட்டா பேஸில் இருக்கும். நீங்கள் என்னைக்கு உங்கள் பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர் சொன்னாலும் கிளைம் பண்ணிக்கலாம். செகண்ட் திங், கிளைம் பண்ணுற அளவுக்கு குவாலிட்டி நான் என்றைக்கும் போட மாட்டேன். ஓகே. அந்த பிஸ்னஸை என்றைக்கும் பண்ண மாட்டேன். ஓகே. மூணாவது விஷயம், நீங்கள் கிளைம் பண்ணணும், நான் குவாலிட்டி கம்மி பண்ணிட்டேன்னா எனக்கு தான் லாஸ். அதை நான் என்றைக்கும் பண்ண போகிறது. ஓ, ஓகே. ஸோ இதுதான் நாம் இங்கே பண்ணிட்டு இருக்கோம். வெளியில் ரேட் கம்பேரிசன் நீங்கள் கேட்டது இப்படி தான். எதில் குவாலிட்டி கை வச்சதான் ரேட்டே குறையும். நீங்கள் யூனிவர்சல் பேக் எங்கே போனாலும் இதுதான். நானே உங்களுக்கு சொல்கிறேன், ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் லேட்டெக்ஸுங்க 32,500. அவரும் சொல்கிறாரு ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் லேட்டெக்ஸுங்க நான் 25,000 கொடுக்குறேன்றாரு. உங்களுக்கு தெரியுமா அதுக்குள்ள எத்தனை குவாலிட்டி இருக்கு? பார்க்க சேமா இருக்கு, சிம்பிளா டிஃபரண்ட் இருக்கு. இதுதான் பேம்போ ஃபேப்ரிக், நானோ பேம்போ. இதுல ஒரு சின்ன ஆப்ஷன் சொல்ற பாருங்க. ஓகே. இப்போ நீங்க என்கிட்ட ஒரு மெத்த கேக்குறீங்க, லேட்டெக்ஸ் மேட்ரஸ். ஓகே. உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்க போட்டுக்கோங்க அப்படின்னு நீங்க சந்தோஷமா இல்லையா? சந்தோஷமா. எனக்கு பிடிச்ச கலர் இவர் போட்டு தராரு பாருங்க. சந்தோஷம் தானே? இந்த பேம்போ தவிர லேட்டெக்ஸ்க்கு வேற எந்த ஃபேப்ரிக் போட்டாலும் 1,500 ஒரு மெத்தக்கு குறையும். ஓ, ஓகே. ஒரு மேட்ரஸ்க்கு 1,500. இப்போ நான் சொல்லல உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே.
அப்போ எனக்கு ஒரு 1500 மிச்சம் தானே? கண்டிப்பா. டெஃபினட்டாக கிடையாது. லேட்டெக்ஸ் எடுத்தால் பேம்பு மட்டும்தான் போடணும், அது மட்டும்தான் போடுவேன். ஓகே ஓகே ஸோ ப்ரோ. இதுதான் மேட்ரு. இவ்வளோ இருக்குது மேட்ரஸ் ஃபுல்லாக நிறைய இருக்குது ப்ரோ. எப்படி சொல்கிறது, தெரியாமல் ஒரு பொருளை பற்றி தெரியாமல் நம்ம போனால் ஏமாந்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு அந்த சப்ஜெக்ட் பற்றி ஒரு சின்ன நாலேஜ் இருக்குது. இதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நிறைய போயிட்டு இருக்கிறதுனா டாப்பர் போட்டுக்கோங்க, லேட்டெக்ஸ் டாப். டாப்பர். ஓகே. இருக்கிற பழைய மெத்த மேலே லேட்டெக்ஸ் போட்டிங்கன்னா லேட்டெக்ஸ் மெத்த ஆயிரும் உங்களுக்கு. ஓகே. இந்த நீங்கள் மேலே லேட்டெக்ஸ் போடுறீங்கன்றதை விட கீழே இருக்கிற சப்போர்ட்டிங் லேயர்ஸ் என்னன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, பழைய மெத்த இருக்கா, குழி ஆயிடுச்சா, மேலே டாப்பர் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் இப்போ கீழே மெத்த குழி ஆயிருக்கு, ஒரு சர்ஃபேஸ் குழி ஆயிருக்குன்னு அதுக்கு மேலே டாப்பர் யூஸ் பண்ண அது குழி தானே. ஆமாம், அந்த இடத்துல அதோட யூஸ் என்ன? ஓகே. இப்போ உங்களால் மெத்த வாங்க முடியலன்னும் போதே நான் ஏதோ உங்களுக்கு ஒரு பொருள் விற்கணும்னா இதுதான் டாப்பர். நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுறாங்க. ஆல்ரெடி இருக்கிற பெட்ல இந்த மாதிரி டாப்பரை வந்து 2 இன்ச்சில் போட்டு ஃபிட் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த காசு வேஸ்ட்டு தான். வேஸ்ட்டு தான். எது மேலே டாப்பர் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த லேட்டெக்ஸ் எது மேலே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சில இது இருக்கு. ஓகே. காயர், என்கிட்ட காயர் மெத்த இருக்குங்க, லேட்டெக்ஸ் போட்டுக்கலாமா? கண்டிப்பாக கூடாது. ஓகே. ஏன்னா காயர் வந்து சின்ன சின்ன பார்ட்டிகளாக உடஞ்சி குத்த ஆரம்பிக்கும். ஒன்ஸ் இதுக்குள்ளே போயிடுச்சுன்னா நீங்கள் லைஃப் டைம் வெளியே எடுக்க முடியாது. காயர் வந்து ஹெவி டஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த டஸ்ட் லேட்டெக்ஸ்க்கு ஆகவே ஆகாது. ஓகே ஓகே ஓகே. செகண்ட் திங், இந்த இலவ மஞ்சு மெத்த. ஓகே. அதுக்கு மேலே லேட்டெக்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. ஓகே. ஏன்னா இளமஞ்சுன்றது அங்கங்கே குழி குழி கட்டி கட்டியாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போய் போட்டிங்களானாலும் அப்படியே தான் இருக்கும். ஓகே. ஒன்றும் மாற போகிறது கிடையாது. ஸோ லேட்டெக்ஸ் அந்த இளமஞ்சுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. தேர்ட் திங், ஸ்ப்ரிங். ஓகே. நிறைய பேர் சொல்கிறது என்ன, ஸ்ப்ரிங் போட்டு ஒரு 2 இன்ச்சு போட்டுக்கோங்க, நல்ல லக்ஸரியாக இருக்கும். யாருக்கு லக்ஸரி வேணும்? ஓகே. அப்புறம் எதில் தான் ப்ரோ யூஸ் பண்ணுறது? நான் யூஸ் பண்ணலாம், அதான் சொல்கிறேன்ல. இந்த 3க்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் எதை மேலே வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வெறும் கட்டில் மேலே கூட 2 இன்ச்சு லேட்டெக்ஸ் போட்டு படுத்துக்கோங்க, தப்பு இல்லை. ஓகே. இந்த ஸ்ப்ரிங் மேலே நிறைய பேர் சொல்கிறது என்ன, இந்த 3 இதில் மட்டும்தான். ஓகே. ஒரு ஸ்ப்ரிங்கு போட்டுக்கோங்க, அதுக்கு மேலே 2 இன்ச்சு லேட்டெக்ஸ் போட்டுக்கோங்க, நல்லா லக்ஸரியாக இருக்கும், நல்லா புசு புசுன்னு இருக்கும். 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி மெத்த இருக்கும். 5 ஸ்டார் ஹோட்டலில் எத்தனை நாள் தங்க போகிறீங்க நீங்கள்? மிஞ்சும் ஒரு நைட்டு தங்குவோம், ஒரு 2 நாள் தங்குவோம், ஒரு வாரம் தங்குவீங்க, அவ்வளோதான். அந்த சாஃப்டாக, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கிற மெத்த நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் படுத்தா, நீங்கள் வீட்டுக்கு எடுத்து போய் ரொம்ப வருஷத்துக்கு போடுக்கிறோம், அது பின்னாடி ப்ராப்ளம் தானே அது ஒரு. ஸோ இன்னைக்கு நான் விற்கணும்னு நினச்சா உங்களுக்கு எது வேணும்னா நான் விற்கலாம். ஓகே ஓகே. எதை வேணும்னா விற்கலாம். ஆனால் நாளைக்கு நீங்கள் என்கிட்ட வரமாட்டீங்க. ஓகே. அது பிஸ்னஸே கிடையாது. ஓகே. ஸோ இதுக்கு மேலே லேட்டெக்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. ஓகே. ஸ்ப்ரிங்குக்கு மேலே ஸ்ப்ரிங்கு, காயரு, எலோமஞ்சு, இந்த 3க்கு மேலே லேட்டெக்ஸ், காயர், இதுக்கு மேலே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெட்டர். டாப்பர்ன்றது மேக்ஸிமம் லேட்டெக்ஸில் அவாய்ட் பண்ணிடுங்க, ரொம்ப ரொம்ப பெட்டர். ஓகே ஓகே. டாப்பர் பக்கமே போகாதுங்க. ஓகே ஓகே. இது கூட பிஸ்னஸ் தான் ப்ரோ. எப்படி உங்களால் ஒரு மெத்தை வாங்க முடியல, இப்போ உங்களுக்கு ஒரு மெத்தை தேவை, அதுக்கு ஒரு டாப்பர் மாதிரி ரெடி. இப்போ நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு ஏதோ ஒன்று நான் விற்று தான் ஆகணும். சார் மெத்தை வாங்காதுங்க சார், டாப்பரை வாங்கிக்கோங்க சார்ன்னு சொல்லுவேன். எனக்கு சேல் நடக்கணும். ஓகே ஓகே. கரெக்டு தானே? அதுக்காக உங்களை பழி வாங்கிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாம இருந்தது, இப்போ அது புரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. நிறைய பேருக்கு அதான் எனக்கு சேல் நடக்கணுன்றதுக்கு உங்களை பழி வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே. அதுதான் நடக்குது. ஓகே ப்ரோ. குவாலிட்டியா நீங்க 30 to 500 சொல்றீங்க, ஆஃப்லைன்ல வந்து 25K கிடைக்கும்னு சொல்றீங்க. ஆன்லைன்ல இதே ரேட்டு கிடைக்குது, நானும் பார்த்துருக்கேன் ப்ரோ. அது என்ன டிஃப்ரெண்ட் ப்ரோ? ஆன்லைன்ல கிடைக்குது இல்ல? ஸோ எல்லாமே இதே மாதிரி தான். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஆன்லைன் மேட்ரஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இந்த ஆன்லைன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஒரு மெத்தை நீங்கள் வாங்குறப்ப 25,000 நீங்கள் சொல்கிற ரேட்டே வச்சுக்கலாம். ஓகே. 25,000க்கு நீங்கள் ஒரு லேட்டெக்ஸ் மேட்ரஸ் வாங்குறீங்க, கரெக்டா? ஓகே. உங்கள் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் 25,000. ஆக்சுவல் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஒன்று இருக்குல்ல, கண்டிப்பாக ஆன்லைனில் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? சரி, ஒரு எக்ஸாம்பிள், மெஜாரிட்டி ஆஃப் ஆன்லைன் பிராண்ட்ஸ் வந்து நார்த் சைடு தான் இருக்குது. ஓகே. ஒரு குஜராத்னே வச்சுக்கோங்களேன். ஒரு குஜராத்தில் வந்து ஒரு மேட்ரஸ் மேனுஃபேக்சர் ஆகி அங்கிருந்த கோயம்புத்தூரில் இருக்கிற உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா அங்கிருந்தால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யார் பே பண்ணணும்? கஸ்டமர் நம்ம தானே பே பண்ணுறீங்க. ஓகே. சரி, இப்போ நேரடியாக இப்போ தயாரிக்கிறவங்க அவங்க நேரடியாக விற்க கிடையாது. ஓகே. ஒரு பிராண்ட் ஒரு மேட்ரஸ் தயாரிக்குதுன்னா அதுக்கு கீழே வந்து சேல் டீம் தனியாக இருக்கும். ஓகே. ஒன்று அங்கே வாங்கணும். இப்போ மார்க்கெட் இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு லாபம் வச்சு 18% ஜிஎஸ்டி போட்டு ஓகே சேல் டீம் கொடுப்பாங்க. அந்த சேல் டீம் வந்து 12 அவங்களோட லாபம் ஒன்று வச்சு 18% ஜிஎஸ்டி போட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு 25,000 கொடுப்பாங்க. சரி, அப்படியெல்லாம் வாங்கலாங்க, நான் ஆன்லைனில் தான் வாங்குறேன் அப்படின்னா ஒரு ஆன்லைனில் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஒரு பொருள் நீங்கள் விற்கணும்னா 25% 30% வந்து அவங்களுக்கு கமிஷன் கொடுக்கும். கண்டிப்பாக.
ஓகே. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் உங்க வீட்டுக்கு 25,000 மெத்த வருது. அதான் எப்படி ப்ரோ இவ்வளவு கம்மியா கிடைக்குது? அப்ப என்ன வழி இருக்கு? அதுலயும் குவாலிட்டி தான். அவ்வளவுதான். ஓ, இப்ப 25,000 என் வீட்டுக்கு வர்றதுன்னா இத்தனை கை மாறி இத்தனை ப்ராஃபிட் மாறி ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் ஆட் ஆகி 17% ஜிஎஸ்டி போட்டு எல்லாமே சேர்த்து தான் நீங்க 25,000 வாங்குறீங்க. அப்ப மெத்த எவ்வளவு தயாரிக்கணும்? 10,000 தான் தயாரிக்கணும். ஆமா, அதுக்கு ஏத்ததான் குவாலிட்டி இருக்கும். ஓகே. எக்ஸாம்பிள், நீங்க ஆன்லைன்ல போனீங்கன்னா இந்த ஆர்த்தோ போட மாட்டாங்க. ஓகே. இதுக்கு பதிலா என்ன போடுவாங்க? ஹெச்ஆர் ஃபோம்னு போடுவாங்க. ஹெச்ஆர் ஃபோம். ஓகே ஓகே. ஃபோம் தான். ஓகே. பாலியூரித்தீன் கெமிக்கல் ஃபோம். ஓகே ஓகே. அந்த பாலியூரித்தீன் இப்ப இதோட 3600 முடிஞ்சிரும் அந்த ஃபோம். ஓகே. இப்ப நம்ம ஆன்லைன்ல வரது கிழிச்சா பார்க்க முடியாது. உள்ள என்ன இருக்குன்னு சரி, தெரியாது. கிழிச்சு பார்த்தாலும் என்ன ஒரு சுருட்டி ஒரு டப்பால கொண்டு வந்துருவாங்க. இதெல்லாம் ஒரு மேட்ரஸ் நீங்க தூக்கணும்னால 4 பேர் வேணும். ஒரு கிங் சைஸ் மெத்த வந்து 55 இருந்து 60 கிலோ வரும். ஆன்லைன்ல வந்து 10 கிலோக்கு ஒரு சுருட்டி ஒரு டப்பால எடுத்துட்டு வந்துருவாங்க. கம்ப்ரஸ் பண்ணனும்னா என்ன பண்ணணும்? ஓகே. லோ குவாலிட்டி ஃபோம் மெட்டீரியல் தான் போடணும். ஓகே ஓகே. இது இப்படி கம்ப்ரஸ் பண்ண முடியும். இது கம்ப்ரஸ் பண்ண முடியுமா? இது பண்ண முடியாது. ஆர்த்தோ பண்ண முடியாது இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? 4 இன்ச் ஹெச்ஆர் ஃபோம் போடுவேன். இன்னொரு 2 இன்ச்சுக்கு இன்னொரு ஹெச்ஆர் ஃபோம் போடுவேன். 2 இன்ச்சுக்கு வந்து 2 இன்ச்சுக்கு லேட்டெக்ஸ் போடுவாங்களான்னு எனக்கு தெரியல. அவங்க போடுறது 1 இன்ச் தான் போடுவாங்க. 25 20 mm சம்திங் ஏதோ போடுவாங்க எனக்கு தெரியல. அதுவும் பாண்டிச்சேரி லேட்டெக்ஸ். மெஜாரிட்டி ஆஃப் ஆன்லைன் பிராண்ட்ஸ்ல நீங்க பார்க்கக்கூடிய மெட்டீரியல் பாண்டிச்சேரி லேட்டெக்ஸ். பாண்டிச்சேரி லேட்டெக்ஸ் கிங் சைஸ்க்கு வந்து 2 இன்ச் 3800 கிடைக்குது ப்ரோ. நீ சொல்றது பார்த்தா ஆஃப்லைனை விட ஆன்லைன்ல இன்னும் மோசமான குவாலிட்டில தான் கிடைக்கும். மோசம். ஓ, அதனால தான் பிரைஸ் இவ்வளவு டிராப் பண்ணி கொடுக்குறாங்க. தரமாட்டம் மோசம். சரி, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு மெத்த நீங்க பாப்பீங்க 25,000 உங்க வீட்டுக்கு மெத்த வரும்னு சொன்னீங்க நீங்க. கரெக்ட் தானே? அதுல ஆஃபர்னு சொல்லி 50% போட்டிருப்பான். கண்டிப்பா போட்டிருக்காங்க. நீங்க என்ன நினைப்பீங்க? 50,000 மெத்த எனக்கு 25,000 கிடைக்குது. ஓகே. 10,000 மெத்த நீங்க 25,000 வாங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆஃபர் கொடுக்கணும்னு சொல்லி தானே நான் எம்ஆர்பி 50,000 போட்டுருக்கேன். வெளியில நல்ல பளபளன்னு இருக்கு, நல்ல ஃபினிஷிங் நல்லா இருக்குன்னு வாங்கிடுறாங்க. உள்ள என்ன மாதிரி மெட்டீரியல், என்ன குவாலிட்டி இருக்குன்னு என்னமோ இருந்துட்டு போட்டு அது உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு பார்க்கணும்ல. ஓகே. கண்டிப்பா. மெத்த போச்சுன்னா 20,000 போச்சு ப்ரோ. நாளைக்கு இடுப்பு பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போனா 1 லட்ச ரூபா கேட்பாங்க. ஓகே ஓகே. இன்னைக்கு நிறைய பேர் பண்ற தப்பு என்ன? சரிங்க, ரொம்ப கம்மியில சார், எதுக்கு சார் படுக்கிறதுக்கு இவ்வளவு காஸ்ட் போட்டு எடுக்கணும்? ஓகே. அதை விட இம்பார்ட்டன்ட் என்னங்க இருக்கு? ஓகே. ஒரு மனுஷன் நிம்மதியா படுக்கிறதோட இம்பார்ட்டன்ட் என்ன இருக்கு? கண்டிப்பா கண்டிப்பா. என்ன கேட்டிருக்காங்க, படுக்கிறதுக்கு எதுக்கு சார் 30,000 இதெல்லாம் போட்டு? இங்க படுக்கிறதுக்கு நீங்க 30,000 செலவு பண்றதுக்கு யோசனை பண்றீங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் 1 லட்ச ரூபா கட்டினா கட்டி தானே ஆகணும். 1 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்களா அவங்க? பண்ண முடியாது. ஏன் பண்ணணும்? ஓகே. ஸோ மேட்ரஸ்ன்றது ஒன்று கரெக்டாக இருக்கணும் ப்ரோ. அது நீங்கள் எங்கே எடுத்தாலும் சரி. இப்போ ஆன்லைனில் நீங்கள் எடுக்கிறீங்க, நான் சொன்னேன் இது எல்லாமே பார்க்கணும், ஏஜ் பார்க்கணும், பாடி வெயிட் பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும். ஆன்லைனில் எடுத்து இப்போ நீங்கள் படுக்கணும்னாலும் அதே மெத்தட் தான் கொடுப்பாங்க. உங்கள் அப்பா படுக்கணும்னா அதுதான் கொடுப்பாங்க, உங்கள் தாத்தா படுக்கணும்னா அதுதான் கொடுப்பாங்க, நீங்கள் உங்கள் பசங்க படுக்கணும்னாலும் அதே மெத்தட். அதில் ஏஜ் பார்க்கறது கிடையாது, பாடி வெயிட் பார்க்கறது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு 1000 மெத்த தயாரிக்கிற இடத்துல நீங்கள் ஒரு மெத்த வாங்க போகிறீங்க. ஓகே. நாம என்ன பண்ணுறோம், உங்களுக்கு என்ன மாதிரி மெத்த செட் அவங்களுக்கு என்ன தேவையோ தைச்சு தான் கொடுக்க போகிறோம். என்கிட்ட ரெடிமேட் கிடையாது, தைச்சு தான் கொடுக்க போகிறோம். ஓகே. சூப்பர் சூப்பர். ஸோ இதுதான் ஆன்லைனுக்கு இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். 90 நாள் ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க. எதனால? ஓகே. சர்வீஸாக பண்ணுறாங்க. மக்கள் 90 நாள் யூஸ் பண்ணிட்டு நல்லா இருந்த வச்சுக்கிட்டு எல்லாரும் கொடுக்கணும் சர்வீஸாக பண்ணுறாங்க. எல்லாரும் பிஸ்னஸ் தானே பண்ணுறாங்க, சோஷியல் சர்வீஸ் யாரும் பண்ணல. பண்ணுறது நானும் பிஸ்னஸ் தானே பண்ணுறேன். ஓகே. ஸோ 90 நாளுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஒரு மேட்ரஸ் உங்களுக்கு செட் ஆகாத ஒரு மேட்ரஸ் நான் கொடுத்துட்டேன். ஓகே. நீங்கள் என்ன, இப்போ நானே ஒரு மேட்ரஸ் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்லைனில். யூஸ்வலாக மக்கள் என்ன திங்க் பண்ணுவாங்க, 90 நாள் இருக்கிறாங்க யூஸ் பண்ண பார்த்துக்கலாம். நீங்களா இருந்தாலும் அதுதான் சொல்லுவீங்க. ஆமாம் கண்டிப்பாக. நானாக இருந்தாலும் அதுதான் சொல்லுவேன். ஓகே. கரெக்டு தானே? பீப்புளோட மைண்ட் செட் அப்படி. ஓகே. ஸோ இது பேஸ் பண்ணி இந்த 90 நாள் எதுக்கு கொடுப்பாங்க? உங்களுக்கு செட் ஆகாத மெத்தையும் உங்கள் பாடிக்கு தன மாதிரி அந்த மேட்ரஸ் தன மாதிரி உங்கள் எலும்பு செட் ஆக்கிடும். ஓகே. இது பின்னாடி பிரச்சனை வரும். ஓகே. இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, 90 நாளில் எனக்கு மெத்த செட் ஆகிடுச்சுடா, ஃபர்ஸ்ட் எல்லாம் வலி வந்துச்சு, இப்போ வலி இல்லை. ஓகே. இந்த பிரச்சனை என்றைக்கோ ஒரு நாள் வெளியே வரும். இதுக்கு 90 நாளுக்கு 100 நாளுக்கு பின்னாடியும் இந்த பிஸ்னஸ் தான் இருக்கு. ஓகே ப்ரோ. ஸோ எல்லாமே பிஸ்னஸ். இவ்வளோ விஷயம் இப்போ நீங்கள் பேச தான் எனக்கு நிறைய விஷயம் தெரியுது. எல்லாமே பிஸ்னஸ். ஓகே ப்ரோ. ஓகே. இப்போ இவ்வளோ தூரம் சொல்லிட்டீங்க, நம்மளுடைய ப்ரைஸும் சொல்லிட்டீங்க. இப்போ வந்து நேரில் தான் வந்து வாங்கணுமா? நம்ம கம்பெனியில் விசிட் பண்ணி தான் வாங்கணுமா? தான் சொல்கிறேன் ப்ரோ. இப்போ நீங்கள் நேரில் வந்தாலும் என்கிட்ட ஒரே குவாலிட்டி தான். நான் என்ன கொடுக்கணுமோ அதான் கொடுப்பேன். ஓகே. நீங்கள் கேட்குற மெத்த நான் கொடுப்பேன். இப்போ வெளி மாவட்டத்தில் இருக்காங்க, நீங்கள் வெளியில் இப்போ என்கிட்ட 100 பேர் மெத்த வாங்குறாங்கன்னா 99 பேரை நான் மூஞ்சியே பார்க்கல. ஓகே ஓகே.
அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸ் நான் கேட்ட கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன மெத்த வேணும் நான் சொல்கிறேன். அவங்க அட்ரஸ் அனுப்பிச்சி விட்டாங்கன்னா அவங்களுக்கு மெத்த தைக்கும் போது வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விட்டு அவங்களுக்கு என்ன மெட்டீரியல்ன்ற வீடியோவும் அனுப்பிச்சிடுறீங்க போட்டு அவங்க வீட்டுக்கு நான் மெத்த அனுப்பிச்சி விட்டேன். ஓகே ஓகே. உங்கள் வீட்டுக்கு மெத்த வந்ததுக்கப்புறம் நீங்கள் எனக்கு காசு பே பண்ண போதும். ப்ரோ வெளி மாவட்டத்தில் இருக்கவங்க ஃபோன் மூலியமாக ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறீங்க. இப்போ லோக்கலில் இருக்கவங்க நேரில் வந்து பார்த்து தச்சு வாங்கி போயிடலாமா கையோட? தாராளமாக ஒரு 1 hour 2 hours, அது டிபெண்ட்ஸ் அப்பான் ஷெட்யூல். நீங்கள் வந்து நின்னீங்கன்னா தச்சு கூட எடுத்துகிட்டு போய் கையோட வாங்கி போயிடலாம். சூப்பர் ப்ரோ. ப்ரோ இப்போ பொங்கல்லாம் வருது, நம்ம சேனல் நிறைய பேர் ஆஃபர்லாம் கொடுப்பாங்க. நம்ம சேனலுக்கு ஆஃபர்லாம் இருக்கா? இப்போ நீங்கள் ஒன்று அப்சர்வ் பண்ணீங்களா? அதுக்கு முன்னாடி 32,000 ஒரு மெத்த சொன்னேன். ஓகே. 2 லேட்டிக்ஸ் பில்லோ, 2 ரெக்ரான் பில்லோ, ஒரு பெட்ஷீட்டு, 4 பில்லோ கவர், டெலிவரி எல்லாமே சேர்த்து 32,500 சொன்னேன். ஆமாங்க. இதே பிஸ்னஸ் இன்னொரு மாதிரி சொல்லிட்டா சொல்லுங்க. 32,500 மெத்த. இந்த மெத்த வாங்கினா 3,000 மதிப்புள்ள லேட்டிக்ஸ் பில்லோ ஃப்ரீ. ஓ அப்படி. 2 ரெக்ரான் பில்லோ ஃப்ரீ, பெட்ஷீட் ஃப்ரீ, டெலிவரி ஃப்ரீ. ஓ 2 ஈக்குவலாகிற மாதிரி தான் இருக்கு. எப்படி ஆஃபர் போடுவாங்க? ரேட்டு பெட்டுக்கு வந்து ரேட்டை சொல்லிட்டு இப்படி ஆஃபர் மாதிரி சொல்ற உலகத்துல யாரும் எதுவும் யாருக்கும் ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க முடியாது. ஓகே ஓகே. பிசினஸ் தான் எல்லாரும் பண்றோம், சர்வீஸ் பண்ணல. கரெக்ட் தானே? கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ நான் எல்லாமே கொடுக்குறேன், எல்லாம் உங்க காசு, டெலிவரி முதற்கொண்டு உங்க காசு தான். ஓ சூப்பர் ப்ரோ. எல்லாமே 30 to 500ல முடிச்சிடுறீங்க இதை. 365 நாள்ல என்னைக்கும் கம்பெனில ஆஃபரும் கிடையாது, ஃப்ரீயும் கிடையாது. எல்லாம் உங்க ஒன்லி குவாலிட்டி தான். சூப்பர் ப்ரோ. இதே பிசினஸ் தான். இந்த 32,500 பிசினஸ் 2 விதமா நான் சொன்னேன். ஓகே ஓகே. சூப்பர் ப்ரோ. கரெக்ட் தானே? கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாமே ஃப்ரீ 32,500. இல்லாங்க எல்லாம் உங்க காசு தான் 32,500, டெலிவரி முதற்கொண்டு. சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஓகே. என்னைக்கும் அந்த ஆஃபர் கிடையாது. ஓகே. எந்த ஆஃபர் போட்டாலும் அது உங்க காசு தான் ப்ரோ. இப்போ பை 1 get 1 ஃப்ரீ, ரெண்டுத்துக்கும் காசு நீங்க தான் பே பண்ண போறீங்க. ஓகே. ஆனா உங்க கண்ணுக்கு தான் பை 1 get 1 ஃப்ரீன்னு தெரியும். ஓகே ஓகே. கரெக்ட் தானே? ஓகே கரெக்ட். இப்போ இந்த ஆஃபர் நீங்க சொன்னீங்கல்ல, பொங்கல் வந்துருச்சு ஆஃபர் என்ன வரும், தீபாவளி வந்துருச்சு ஆஃபர் என்ன, நியூ இயர் வந்துருச்சு ஆஃபர் என்ன, ஏன் இந்த பர்டிகுலரா இந்த ஃபெஸ்டிவல் டைம்லயே ஆஃபர் போடுவாங்க? அது ஒரு பிசினஸ் கண்டென்ட் தானே ப்ரோ. அது பிசினஸ் ட்ரிக். ஏன் இப்போ உங்ககிட்ட ஒரு 10,000 இருக்கு ப்ரோ, நீங்க பொங்கல் வருது இப்போ, ஓகே, ஒரு 10,000 இருக்கு, நீங்க பொங்கலுக்கு செலவழிப்பீங்களா இல்ல மெத்தைக்கு செலவழிப்பீங்களா? மெத்த சொல்லும்போது, மெத்தைக்கு அந்த ஆஃபர் சொல்லும்போது நமக்கு மைண்ட் அங்கே தான் போகும். யூஸ்வலா இப்போ நீங்க என்ன நினைப்பீங்க, ஏன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்ற பொங்கல் நம்ம பொங்கல் செலவு பண்ண வேண்டாம், அதையும் நான் உங்ககிட்ட நான் பிசினஸா மாத்தணும், அந்த அந்த வச்சிருக்கிற 10,000 நான் வாங்கணும்னு நான் என்ன பண்ணணும், ஆஃபர் உங்களை ஒரு மைக்கத்துல கொண்டு போகணும். ஓகே பரவாயில்ல, இந்த ரேட்டுக்கு இவ்வளவு ஆஃபரா, இவ்வளவு பொருளா அப்படின்ற யூஸ்வலா இந்த சேல்ஸ் வந்து எப்பவுமே இந்த சீசன் டைம்ல டவுன் ஆகும். அதனால தான் எல்லாரும் இந்த சீசன் அந்த டைம்க்கு வந்து ஆஃபர் போடுவாங்க. அதுவும் பிசினஸ் தான். ஓகே ஓகே ஓகே. இந்த ஏமாற்றம் என்னைக்கும் கிடையாது bro. என்கிட்ட ஒரே குவாலிட்டி, எல்லாம் உங்க காசு தான், என்னைக்கும் ஃப்ரீ, எந்த ஆஃபரும் கிடையாது. ஓகே, எல்லாமே சேர்த்து நல்ல குவாலிட்டி உங்க வீட்டுக்கு தரேன். அப்படி இல்லையா நீங்க எங்க வேணா வாங்குங்க, எப்படி வாங்கணும்னு நான் சொல்றேன். ஓகே, அதுக்கும் ஆப்ஷன் கொடுக்குறீங்க. சூப்பர். நம்ம கிட்ட வாங்கணும்னு அவசியம் இல்லை, வெளியில வாங்கினாலும் சஜஷன் கேட்டுக்கலாம். கண்டிப்பா கேட்கலாம். சூப்பர் சூப்பர். வேற நிறைய விஷயம் நம்மளுக்கே தெரியாம இருந்தது, உங்க மூலியமா நிறைய விஷயம் நம்மளே கத்துக்கிட்டோம். வேற எதுவும் டவுட் இல்லையா? வேற எதுவும் டவுட் இல்லை ப்ரோ. இதுவே பெரிய விஷயமா இருக்கு. இது இந்த அளவுக்கு யாருமே வெளியில சொல்றது கிடையாது. இதுவே பெரிய ஸ்கேம் தான். நீங்க சொல்றத பார்த்தா வெளியில ஸ்கேமா தான் போயிட்டு இருக்கும் போல. இதுவே நாட் ஓன்லி மேட்ரஸ், எல்லா இடத்துலயும் ஸ்கேம் தான் நடக்குது. ஓகே ஓகே, எல்லா இடத்துலயும். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே ஓகே. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய பேர் சொல்லும்போது கஸ்டமருக்கு அவங்களுக்கும் இது ஒரு அவேர்னஸா இருக்கும். ஆன்லைன்ல நானும் இவ்வளவு கம்மியா கிடைக்குதுன்னு பார்த்தா அதுக்கும் இவ்வளவு ட்ரிக்ஸ், இவ்வளவு ஒரு விஷயம் இருக்குன்றது நீங்க சொல்லி தான் தெரியும். எந்த வியாபாரியும் அவரோட லாபத்தை விட்டியோ லாஸுக்கோ வியாபாரம் பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன ஆஃபர் கொடுத்தாலும் அதை தாண்டி அவங்களோட லாபம் தனியா இருக்கும். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே ப்ரோ, நம்ம சேனல் பார்த்து வர்றவங்களுக்கு ஆர்டர் பண்றவங்க கொஞ்சம் பெஸ்ட்டா கூட பண்ணி கொடுத்துருங்க. எல்லாருக்கும் ஒரே குவாலிட்டி தான். ஓகே ஓகே, எல்லாருக்கும் ஒரே குவாலிட்டி தான். ஒரே குவாலிட்டி தான். உங்க மூலியமா இருந்தாலும் ஒண்ணுதான், அவன் மூலியமா இருந்தாலும் என் மூலியமா ஆஃபர்லாம் கிடையாது. என்னைக்கும் குவாலிட்டி தான், ஒரே குவாலிட்டி. ஓகே ப்ரோ, சூப்பர். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ.